ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டயட் ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணியா டயட் ரெசிபியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு தரமான சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா பிரியாணி வந்து டயட்டில் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹை கலோரிஸ் ஏறிடும். அப்படி இருக்கும்போது இந்த டயட் ரெசிபி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் வந்து குறையதான் செய்யும், ஒளி ஏறாது. ஸோ அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, என்னென்ன காய்கறிலாம் சேர்க்க போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். எம்மி டேஸ்டி பிரியாணி செய்கிறதுக்கு குடமிளகா, பட்டாணி, பீன்ஸ், கேரட், தக்காளி, கோதுமை ரவா அண்ட் வந்து மீன் மேக்கர், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பட்டரில் தான் இன்றைக்கி வந்து பிரியாணியை செய்ய போகிறோம். இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கடையில் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா சூப்பர் தான். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேர்க்க போகிறது பட்டர் வந்து முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டர் எடுத்துக்கோங்க. நான் அமுல்லேருந்து எடுத்திருக்கேன். அது நல்லா உங்களுக்கு மெல்ட்டாகி வரதுக்குள்ளே பட்டை, ஸ்டார் பூ, ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, அவ்வளோதான். எல்லாமே ஒன்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்க விடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்தே நான் உப்பும் போட்டுக்குவேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வெங்காயம் வந்து வதங்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். 1 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து வெந்து வரும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு ஹாஃப் குக் பண்ணதுக்கப்புறம் உடனே மீன் மேக்கர் போட்டுக்கலாம். மீன் மேக்கர் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். குடமிளகா இந்த ஸ்டேஜில் போடணும், ஸ்டார்டிங்லேயே போட்டக்கூடாது. புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஒன்றாவே போடலாம். இது வந்து 10 மினிட்ஸ் ரெசிபி தான். அதுக்காக நம்ம வந்து ½ அன் ஹவர் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. கரெக்டாக 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இது நல்லா குக் ஆகட்டும். இது ஃபஸ்ட்டு ஃபுல்லை வச்சு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அண்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக சேர்க்கலாம், லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்பப்போ லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சேன். சிம்மில் வச்சு வேக வச்சேன். வெஜிடபிள்ஸ் ரொம்ப வேக வேணாம், ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு வெந்தால் போதும். இதில் நான் சேர்க்க போகிற மசாலா மஞ்சள் தூள், கரம் மசாலா ½ டீஸ்பூன் அண்ட் வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இது வந்து ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும். இது நார்மலாக நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஆச்சிலேருந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த மசாலா போகிற மாதிரி சாட்டே பண்ணிக்கணும். கேர்டு போட்டுறதுக்கு அடையாளமே இல்லை பாருங்களேன், அந்தளவுக்கு அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. கோதுமை ரவா 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றணும். இதுதான் கணக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி பாத்திரத்துக்கு கரெக்டாக வரும். இப்போ தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டாலுமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாகியாக இருக்கும். அது மாதிரி வேண்டாம். பிரியாணி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற அளவே போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம தம் ஸ்டைலில் செஞ்சோன்னா டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. கரெக்டாக 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். குக்கரில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு தெரியாது, சப்போஸ் குழஞ்சிரும். அதனால் நான் இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஈஸியான மெத்தடில். இதில் வந்து கோதுமை ரவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறோம். உப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மினிமமாகவே உங்களுக்கு உப்பு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 1 மினிட்க்கு ஒரு தடவை நான் அதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஃபைனலாக வாட்டரும் அந்த கோதுமை ரவாயும் ஈக்குவல் ரேஷியோவில் வந்த உடனே அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் அலாம் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான செம்ம டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி வந்து சிக்கனில் கூட செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறதுக்கு வேர்டே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். வெயிட் லாஸில் தான் இருக்குமா வெளுத்து கட்டுறமான்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவீங்க. ஹெல்த்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக டெம்ட் ஆகுது. டயட் ஃபுட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பட்டாணிலாம் சேர்த்துருக்கேன்ல, அதனாலேயே எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது.
ஃபஸ்ட்டு பைட்டே வந்து பட்டாணி. பிரியாணியே எனக்கு வேணாம், இது போதும். அட்டகாசமாக இருக்குங்க. உப்பு, உரப்பு, அந்த பிரியாணியோட ஃப்ளேவரு ஒவ்வொரு பைட்டுக்குமே மீன் மேக்கர். ட்ரை பண்ணிட்டு நான் பாராட்டாமல் இருக்க மாட்டேங்க. சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு இன்றைக்கி டேவை என்ஜாய் பண்ணுறேன். அடுத்த ஒரு ரெசிபி நாளைக்கு வரும். இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், டயட் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக டெய்லியும் நான் ரெசிபி போட போகிறேன். இன்றைக்கி நான் பண்ணதை நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.